அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பொதுநலமும் எதையும் விட்டு கொடுத்து போகும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாசம் சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை பார்த்திடலாங்க. முதல்ல கோச்சாரத்தில் இருக்கும் கிரக நிலைகள். ராசியிலேயே செவ்வாய், 3ல் கேது, 7ல் சூரியன் புதன், 8ல் சந்திரன் சனி, 9ல் சுக்கிரன் ராகு, 11ல் குரு. இதுல பாத்தீங்கன்னா அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு விடியல் நோக்கி வந்தாச்சு. எல்லாமே எல்லா கஷ்டமும் தீர போகுதுங்க. நல்லது எல்லாமே நடக்க போற காலம் பிறந்தாச்சு. அடுத்த மாசம் சனிப்பயிற்சியோட அஷ்டம சனி முடிய போகுது கடகராசிக்காரர்களுக்கு. இதுல என்னன்னு ஒன்று பாத்தீங்கன்னா, ராசியில செவ்வாய் இருக்கிறது மட்டும்தான் ஒரு சின்ன மைனஸ். அதுவும் யோகாதிபதி 5ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் ஆகி யோகாதிபதிங்கிறதுனால பெரிய மைனஸ் இல்லை, சின்ன மைனஸ் தான். என்னன்னா பிள்ளைகள் விஷயத்திலையும் தொழில் வேலை செய்யற இடத்துல விஷயத்திலையும் கொஞ்சம் கோவத்தையும் எரிச்சல் அடைய செய்வாரு. பெரிய விஷயங்கள்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்கள்ல டக்குன்னு கோவப்படுற மாதிரி பண்ணுவாரு. அதுவும் ஜூன் மாசம் வரைக்கும் தான். அதுவும் நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கொஞ்சம் மனசுல வச்சு நிதானமா ஹேண்டில் பண்ணா அது ஒன்றும் பெரிய பிரச்சனையா இருக்காது. பிள்ளைங்கள்கிட்ட மட்டும் டக்குன்னு கோவப்படாம அல்லது எரிச்சல் அடையாம இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியன் 2ஆம் அதிபதியாகி குருவோட பார்வையில சுகத்துவமா இருக்கிறதுனால பண தட்டுப்பாடு இருக்காது. தாராளமான பண வரவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி, சுப நிகழ்ச்சிகள் இது எல்லாமே நடக்குங்க. கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டதோ அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாசம் உருவாகுங்க. 3ஆம் வீட்டை குரு பாக்குறாருங்க. சுக்கிரனும் இந்த மாசம் பாக்குறாரு. 3ஆம் அதிபதி புதனும் சுபத்துவமா இருக்கிறதுனால உடன்பிறப்புகளால நல்ல சப்போர்ட் இருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஷ்டம சனியில பணம்னா என்ன, கஷ்டம்னா என்ன, உறவுனா என்ன எல்லாத்தையும் கொடுத்திருப்பாரு சனி பகவான். அதுல சிலருக்கு உடன்பிறப்புகளால மன கஷ்டங்களோ வருத்தங்களோ பணத்தினால வந்த பிரச்சனைகளோ இருக்குமாயும் இந்த மாசம் நீங்களே போய் சுமூகமா தைரியமா போய் அந்த பேசி பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசம் உருவாகுங்க. தைரியமா போய் பேசுங்க. நான் தானே சொல்லிட்டேன், அல்லது நான் தானே பண்ணிட்டேன், அல்லது நான் தானே கோவத்துல திட்டேன் அப்படின்னு விட்டு கொடுத்து பேசுங்க. உறவு மறுபடியும் நமக்கு சேரும். உடன்பிறப்புகளோட சப்போர்ட் இந்த மாசம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 4ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால இந்த மாசம் தனக்காக தன் சுகம் அப்படிங்கிறது 4ஆம் வீட்டுல தாங்க வரும். தன் சுகம் அப்படிங்கிறது தனக்காக செலவு பண்ணிக்கிறது. கடகராசிக்காரங்க தனக்காக செலவு பண்ணி ஏதாவது வாங்கிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகளும் இருக்குங்க. அதே மாதிரி வீடு வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாசம் இருக்குங்க. கல்வியில முன்னேற்றம் இருக்குங்க. அம்மாவோட எந்த கருத்து வேறுபாடோ அல்லது அம்மாவின் உடல்நிலையில் ஆரோக்கியமோ அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சொத்துக்கள்ல நல்ல ஒரு அனுகூலம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. 5ஆம் வீட்டை குரு பாக்குறதுனால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 5ஆம் அதிபதி தான் உங்களுக்கு ராசியில இருக்காரு. 5ஆம் வீட்டை குரு பாக்குறதுனால பிள்ளைகளால நிம்மதிகள் இருக்குங்க, சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்துல தெளிவா யோசிச்சு என்ன பண்ணணும், அல்லது சேவிங்ஸ் ஏதாவது பண்ணலாமா, இல்ல இந்த கோர்ஸ் அடுத்தது படிக்க வைக்கலாமா அப்படின்னு கைடன்ஸ் பண்ற அளவுக்கு இந்த மாசம் உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வாய்ப்புகள், பெண் குழந்தை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 6ல மறைஞ்சி சுக்கிரனோட வீட்டுல இருந்து 11ஆம் வீட்டோட சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை ஆயிருக்கிறது பாத்தீங்கன்னா கடன் கட்டுக்குள்ள இருக்கும். இப்ப அஷ்டம சனியில படாது படுத்திருப்பாருங்க. லோன் கட்ட முடியாம அல்லது கைமாத்தா வாங்கின பணத்தை சொன்ன தேதியில கொடுக்க முடியாம அதற்கு இருந்திருக்குங்க. இந்த மாசம் பாத்தீங்கன்னா பரிவர்த்தனையாகி 11ஆம் வீட்டுல இருக்கிறதுனால லாபஸ்தானத்துக்கோட பரிவர்த்தனை ஆனதுனால கடன் பெரிய பிரச்சனை இருக்காதுங்க. அதுவும் இல்லாம அஷ்டம சனி முடிய போறதுனால பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும். அப்படியே கடன் தொல்லைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் இப்போ ரொம்ப நாளா சில பேர் பாத்தீங்கன்னா வேலை கிடைக்காம அல்லது வேலையில இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம, ப்ரமோஷன் இல்லாம, போனஸ் இல்லாம இருந்தவங்களுக்கு எல்லாமே இந்த மாசத்துல இருந்து அதுக்கான நல்ல காலம் பறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா 7, 8 சனி 8ல இருக்காருங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதி அவருங்கிறதுனால கல்யாணத்தை தடை பண்ணிருப்பாரு, நட்புக்குள்ள பிரச்சனையை கொண்டு வந்திருப்பாரு, கணவன் மனைவிக்குடைய சிறு சிறு பிரச்சனைகளை கொண்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 8ஆம் வீட்டுல 8ஆம் அதிபதியா அவரே இருக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநிலம் பயணத்தை கொஞ்சம் தடை பண்ணிருப்பாரு. இது எல்லாமே அடுத்த மாசம் சனி பயிற்சிக்கு அப்புறம் அவர் நகர்ந்து மேல மீனத்துக்கு போறதுனால
அதுக்கான ஃபவுண்டேஷன் எப்பவே போட்டு கொடுத்துட்டு போவாரு. கல்யாணம் தடைப்பட்டவங்களுக்கும் சரி, நட்புக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகளும் சரி, எல்லாமே இந்த மாசம் நல்ல ஒரு சுக்கிரனும் உச்சமா இருக்கறனால எல்லாமே நல்லபடியா அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வெளிநாடு வெளி மாநிலம் போகலான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, வேலை விஷயமா நகர்த்தும் அல்லது வீடு மாறலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, வீடு வாங்கிட்டு இடம் மாத்திட்டு போலாம்னு நினைக்கிறவங்க, இது எதுவுமே இது வரைக்கும் நடந்திருக்காது. இனிமே இந்த மாசத்துல இருந்து பிப்ரவரி மாசத்துல இருந்து உங்களுக்கான விடியலை நோக்கி நீங்க போறதுனால எல்லாம் ஒவ்வொன்னா நடக்க ஆரம்பிக்குமுங்க. 9ல சுக்கிரன் உச்சமா இருக்கிறதுனால இந்த மாசம் ஃபுல்லாவே சுக்கிரன் அங்கதான் இருப்பாருங்க. தந்தை மகளுடன் இருந்து வந்த மனக்கசப்பு தீர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாசம் இருக்குங்க. அஷ்டம சனியில ஏதாவது கருத்து வேறுபாடோ ஏதாவது ஒண்ணு பிரச்சனைகளையும் சிக்கலையும் கொண்டு வந்து கொடுத்திருப்பாரு. அது தீர்றதுக்கான வாய்ப்புகள், சுமூகமான உடல்நிலை தந்தைக்கும் மகளுக்கும் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி சந்திராஷ்டமம் 27, 28 தேதிகள் இருக்கிறதுனால ராசிக்கு 8ல சனி இருக்கிறதுனாலையும் பயணங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த மாசம் கடகராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் விலகி நல்லவைகள் ஆரம்பிக்கும் மாதமாகவே கடகராசிக்காரர்களுக்கு இருக்குங்க.